தேடப்பட்டு வந்த தமீம் டாரி சரணடைந்தார். போடிக்சனில் பரபரப்பு. சமய தூண்டுதல் இந்து மத வழிபாட்டு சின்னத்தை சேதப்படுத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த தன்னை ஒரு சுயேட்சை ஆர்வலராக அடையாளப்படுத்தும் 33 வயது தமீம் டாரி அபுல் அசீஸ் நேற்று போடிக்சன் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் அதிகாரிகளிடம் சரணடைந்தார். கடந்த 4 மாதங்களாக தாய்லாந்தில் தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் கிளாந்தான் எல்லை வழியாக கள்ளத்தனமாக நாட்டிற்குள் ஊடுருவியுள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் அல் ஜஃப்னி அஹ்மத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முகநூல் வழியாக இந்திய பிரஜை ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரின் அடிப்படையில் தமீம் இன்று சிரம்பான் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்யப்படுகிறார். முன்னதாக இவருக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு நோட்டீஸ் பிறப்பிக்க உள் விவகார அமைச்சர் சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் கோரிக்கை விடுத்திருந்த வேளையில் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ஸ்ரீ தஞ்சோங் தொகுதி சுயேட்சை வேட்பாளரான இஸ்லா வாயுடி ஜைனுடின் என்பவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவே தான் மலேசியா திரும்பியதாக தமீம் காணொலி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்.